Very good morning students. இன்னைக்கு class 7 mathematics உங்களோட first chapter unit term 2 portion start பண்ணியிருக்கோம். ஸோ இதில் chapter 1 number system. ஸோ இதில் first பார்த்தீங்கன்னா introduction. ஸோ உங்களுக்கு number systemல introduction இருக்கு. வாங்க நம்ம introduction போகலாம். இதில் recap கொடுத்துருக்காங்க decimal numbers. ஸோ decimal numberனா என்ன? உங்களுக்கு point நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கிறது தான் டெசிமல் நம்பர். ஓகே, பாயிண்ட் தான் நம்ம டெசிமல் சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டெசிமல் நம்பர்னால் என்னென்னு பார்க்கலாம். கலா அண்ட் கவின் வென்ட் டு எ ஸ்டேஷ்னரி ஷாப் டு பை பென்சில்ஸ். தேர் கான்வர்சேஷன் இஸ் கிவன் பிலோ. ஸோ ரெண்டு பேரும் கலா அண்ட் கவின் ஸ்டேஷ்னரி ஷாப், அதாவது உங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு தேவையான திங்ஸ் விற்கிற கடைக்கு பேர் தான் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கலா என்ன சொல்கிறான்னா, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஏ பென்சில்? ஸோ நம்ம கடைக்கு போனோன்னு என்ன கேட்போம், ப்ரைஸ் பென்சிலோட விலை என்னன்னு கேட்போம். ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு, த ப்ரைஸ் ஆஃப் ஏ பென்சில் இஸ் 4 rupees and 50 paise. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 4 rupees ஆனால் 50 paise, 4 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்கிறாரு. கலா என்ன சொல்கிறான்னா, ஓகே சார், கிவ் மீ ஏ பென்சில், அப்போ எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க. கவின், ஸோ நெக்ஸ்ட் கவின் என்ன பேசுகிறாரு பாருங்க, வி யூஸ்வலி express the bill amount in rupees and paise as digital. ஸோ நம்ம எப்போவுமே ருப்பீஸை வந்து ருப்பீஸ் போடுவோம், பைசே வந்து பாயிண்ட், டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பைசே சொல்லுவோம். ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த பென்சில் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் 4.50. ஹியர் 4 இஸ் த இன்டெக்ரல் பார்ட் அண்ட் 50 இஸ் டிஜிட்டல் பார்ட். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க போகிறதுக்கு தான் டிஜிட்டல் பாயிண்ட், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது இன்டெக்ரல் பார்ட்னு சொல்லுவாங்க. The dot represent the digital point. ஸோ நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த பாயிண்ட்ன்றது தான் டிஜிட்டல் பாயிண்ட் சொல்லுவாங்க, டெசிமல் பாயிண்ட். ஓகே, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, we have studied about the fractions and decimal numbers in early classes. Let us recall the decimals now. Kala and Kavin, can you measure the length of your pencil? ஸோ நீங்கள் வச்சுருக்க பென்சில்ஸை மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. கவின் உடனே மெஷர் பண்ணுறாங்க. both the pencil seems to be same length. shall we measure and check? சரி, எதுக்கோ ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, வாங்க எதுக்கும் மெஷர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கவின் சொல்கிறான். கலா, ஓகே கவின், the length of my pencil is 4 cm 3 mm. அதாவது கலா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது கலாவோட பென்சில், இந்த பிக்சரில் அதில் பாருங்கள் 4 cm இருக்குது, அதுக்கப்புறம் 3 mm இருக்குது. ஸோ அதே மாதிரி கவின் மெஷர் பண்ணான். length of my pencil is 4 cm and 5 mm. ஸோ 4 cm 4.5 இருக்குது, அதை வந்து தான் 4 cm 5 mm சொல்கிறாங்க. கலா, கேன் வி எக்ஸ்பிரஸ் திஸ் லென்த் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்? ஸோ நம்ம சென்டிமீட்டரில் சொல்லலாமான்னு கேட்குறாங்க. கவின் சொல்கிறான், ஈச் சென்டிமீட்டர் இஸ் டிவைடட் இன்டு 10 equal parts known as millimeters. Do you remember that we have studied about tenths? I can say length of my pencil as 4 and 5 tenth of a centimeter. So Kala, since 1 millimeter equal to 1 by 10 centimeter or 1 tenth of a centimeter, it can be represented as 4.5 centimeter. So அதுதான் நம்ம 4.5 centimeter னு சொல்கிறோம். கவின் சொல்கிறான், then the length of your pencil 4.3 centimeter. It is right? கரெக்ட் தானே? ஸோ 4 அவங்க என்ன சொன்னாங்க, 4 cm 3 mm. ஸோ அதை நம்ம ரெண்டுமே மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிட்டா நமக்கு 4.3 cm 4.5 cm கிடைக்கும். ஸோ போத் ஆர் ரைட்டுன்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம டெசிமல் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். அடுத்து இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இதில் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை ஷேடட் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 8 இருக்குது, 4 ஷேடட், அப்போ 4/8. ஸோ அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, 3 வந்து ஷேடட், ஸோ 3/5. ஸோ அந்த மாதிரி தேர்ட் சம்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ராக்ஷனில் 3/5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டேபிளில் 3 டிவைட் பண்ணி நம்ம இங்கே டெசிமல் ஃபார்மில் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 5 உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, இந்த டேபிள் காலமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, consider the following situation. Ravi has planned to celebrate the Pongal festival in his native place, Kandagapuram. He has purchased dress material and groceries for the celebration. The details are
ஃபர்னிஷ்டு பிலோ. ஸோ நம்ம கடைக்கு போகிறோம், என்னென்ன வாங்குகிறோன்றத ஒரு பில் புக் பார்க்குறோம். பாருங்கள், பேண்ட் மெட்டீரியல், ஷர்ட் மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியல், சாரீஸ். ஸோ இதோட ப்ரைஸு, அதோட லென்த்து, அதோட ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் அவங்க ஆட் பண்ணால் எவ்வளோ வரும். அதே மாதிரி என்னென்ன க்ராசரிஸ், ரைஸு, டால், ஜாங்கிரி, கீ, நட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ டோட்டல். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம பில் புக், நம்ம யூஸ்வலாக அம்மா அப்பா கடைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பில் தருவாங்க. நான் இந்த கடையில் இவ்வளோ வாங்கணும், நீங்கள் இந்த பில்லை செக் பண்ணுங்கள். என்றைக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ பில்ஸ் இருக்குது நீங்கள் கலெக்ட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. ஸோ அந்த பில்ஸில் நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு கால்குலேட்டரும் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட மேத்தமெட்டிக்கலோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு இந்த வாட்டி பில் கலெக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சம்மும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரை திஸில். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.